அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். எப்படி தண்டுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி குழி போடணும், எப்படி கம்பு உண்டணும், கம்பை உண்டி எப்படி சரடு வச்சு நாம் இழுத்து கட்டணும், இழுத்து இப்படி கட்டுறதன் மூலியமாக பக்க கிளைகள் பார்த்திங்கன்னா வேறு விடாதன் மூலியமாக நாம் இப்படி எடுத்து கட்டுறதன் மூலியமாக தான் தொடர் அறுவடை செய்ய முடியும். இப்படி தொடர் அறுவடை செய்வதன் வேணும்னா அப்படின்னா நல்ல காற்றோட்டமும் நல்ல சூரிய ஒளியும் வேணும். அப்படி நல்ல காற்றோட்டம் சூரிய ஒளி இருக்கும்போது தான் தொடர்ச்சியாக பூக்கள் உருவாகிட்டே இருக்கும். இந்த பால் பூக்களானது மிளகாக மாறும். இந்த மிளகானது நமக்கு அறுவடைக்குரிய மிளகாக திரண்டு நிற்கும். அப்போது எப்படி எடுத்து கட்டுறது? 2 வருஷம் கழிச்சு எடுத்து கட்டணுங்கிறீங்களே, 16 மாதத்துலேயே 17 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கட்டியிருக்கோம். அப்போ செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து நாம் ஒரு குச்சியோ 2 குச்சியோ 3 குச்சியோ ஊண்டி எடுத்து கட்டுறதன் மூலியமாக அடியில் நல்ல காற்றோட்டம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிப்புறத்தில் இருந்தும் நிறையா பக்க கிளைகள் பிறப்பிக்கும். அப்போ அடிப்புறத்தில் பக்க கிளை பிறக்கும் போது பூக்கள் அதிகரிக்கும். பூக்கள் அதிகரிக்கும் போது நமக்கு அறுவடைங்கிறது அதிகரிக்கும். வீரிய ரக நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் உளவி தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.